புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நடிகையை செக்ஸ் டார்ச்சர் செய்த இயக்குனர். என் உடம்பு பார்த்து ரசிப்பதற்கு என்கிற லட்சிய அடிப்படையில விரிச்சு காமிச்சுடுவார். பொதுவாகவே இப்பெல்லாம் ரஜினிகாந்த் உடலை வளைத்து நடனம் ஆடுவதில்லை. ரஜினிகாந்த் மாதிரி இப்படி ஒரு ஸ்டெப்பு, இப்படி ஒரு ஸ்டெப்பு, இப்படி ஒரு கை. கதை சொன்ன சும்மா இல்லாம அப்படியே ராக்கிச்சா வந்து காலை பிடிச்சி அப்படியே தொட வரைக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். குக்கு செய்திகள் சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் செய்திகளை சொல்வதே. திருவேங்கடம் என்கவுண்டர் பற்றி கருத்து சொல்ல சூப்பர் ஸ்டார் மறுப்பு. நிருபர்கள் புடைசூழ அவரை மறித்து கொண்டு கேள்விகள் கேட்டார்கள். சார், சமீபத்தில் சென்னையில் திருவேங்கடம் என்ற குற்றம் சாட்டப்பட்டவர் என்கவுண்டர் செய்து கொலை செய்யப்பட்டிருக்காரு, இது பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்னு சொன்னதுக்கு அப்படி வாயை திறக்காமலேயே ஓடோடி சென்று காரில் ஏறி புறப்பட்டு சென்று விட்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் எந்த விஷயத்திலையும் மௌனம் காப்பார். கான்ட்ரவர்சியை எதையும் பேசி மாட்டிக்கப்பட்டார். அப்படியே ஏதாவது பேசினாலும் நம்மளுக்கு கான்ட்ரவர்சியை மாட்டி அவர் தேய்க்க விட்டுருவாங்க. அதனால வாயை திறக்கிறாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி ரஜினிகாந்த் வாயை முடிக்கிட்டே போயிட்டாரு. இதான் உண்மை. சினிமா நடிகரின் ஓட்டலில் காலாவதியாகி போன அரிசி, அதிகாரிகள் பறிமுதல். சினிமா நடிகர் சந்தீப் கிஷன், இவர் லோகேஷ் கனகராஜின் மாநகரம் படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்தவர். அதுக்கப்புறம் தனுஷோட சிவகார்த்திகேயனுடெல்லாம் நடிச்சிருக்காரு சந்தீப் கிஷன். இப்போது விரைவில் வெளிவர இருக்கும் கதை தனுஷ் எழுதி இயக்கும் படம் ராயன் படத்திலும் நடித்திருக்கிறார் சந்தீப் கிஷன். சந்தீப் கிஷனுக்கு செகந்தராபாத்ல ஒரு போஜனம்பூ, தெலுங்கு இல்லை, அதனால தெலுங்குல போஜனம்பூ என்ற பெயரில் ஒரு ரெஸ்டாரண்ட், உணவு விடுதி இருக்கு. அந்த உணவு விடுதி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்காரு சந்தீப் கிஷன். சமீபத்தில் திடீர்னு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ள போய் செக் பண்ணா 2 வருஷத்துக்கு முன்னால உள்ள அரிசி அங்க இருந்திருக்கு. உடனே இது காலாவதியாகி போன அரிசியை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லி அதை பறிமுதல் பண்ணி கேஸ் போட்டிருக்காங்க. இது பற்றி சந்தீப் கிஷன் பதில் பேசும்போது என்ன சொன்னார்னா, நாங்க அது உபயோகப்படுத்தாமல் வைத்திருந்தது, அதை உபயோகப்படுத்தவே இல்லை. ஏன்னா காலாவதியாகி போயிட்டு எங்களுக்கு தெரிஞ்சனால ஓரம் கட்டி வச்சிருந்தோம், அதை எடுத்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் என்று சொல்லுகிறார் சந்தீப் கிஷன். ஏங்க சந்தீப் கிஷன், அதான் காலாவதி போன அரிசின்னு தெரியும்ல, பேசாம சாக்கடையில் கூட்டிட வேண்டியதானே, இல்லாட்டி குப்பையில கூட்டிட வேண்டியதானே. அது எதுக்கு உங்க ஹோட்டல்ல வச்சிருந்தீங்க? தப்பு தானே, தப்ப ஒத்துக்குங்க. ஒருவேளை அபராதம் போட்டா அபராதம் கட்டுங்க. அதான் மனசாட்சி உள்ளவன் செய்கிற காரியம். மாசாக நடனம் ஆடி இருக்கிறார் அஜித். தேவி பிரசாத் இசையமைப்பாளர் பாராட்டு. பொதுவாகவே இப்பெல்லாம் ரஜினிகாந்த் உடலை வளைத்து நடனம் ஆடுவதில்லை. ரஜினிகாந்த் மாதிரி இப்படி ஒரு ஸ்டெப்பு, இப்படி ஒரு ஸ்டெப்பு, இப்படி ஒரு கை ஆடிக்கிட்டு அப்படியே போயிடுவார். இது ரசிகர்கள் ரசிக்கிறார்கள், அது வேற விஷயம். ஆனா விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரஜினிகாந்த் மாதிரியே அலட்டாம கொள்ளாம இப்ப அஜித் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு, அவர் நடனம் ஆட தெரியவில்லைன்னு சொல்றாங்க. ஆனா நான் ஒரு விமர்சனங்கிற முறையில KS ரவிக்குமார் இயக்கத்தில் வரலாறு என்ற படத்துல பிரமாதமா பரதநாட்டியம் ஆடி இருப்பாரு அஜித். முடிஞ்ச வரலாறு படத்தை மறுபடியும் போய் பாருங்க. அஜித்துக்கு நடனம் ஆட தெரியாது என்று சொல்றவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் வரலாறு. அதுல பிரமாதம் நடனம் ஆடிப்பாரு அஜித். இப்போ குட் பேட் அண்ட் அக்லி படத்துல ஒரு மாசா ஒரு நடனம் ஆடி இருக்காரு அஜித்குமார் என்று அந்த படத்துக்கு இசையமைத்த தேவிஸ்ரீ பிரசாத் சொல்லியிருக்காரு. தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்த பிறகு அந்த பாடல் காட்சியை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. டைரக்டர் போட்டு காமிச்சிருக்காரு. போட்டு காமிச்ச உடனே மிரண்டாரு தேவிஸ்ரீ பிரசாத், அஜித் இப்படி நடனம் ஆடி இருக்காரு என்று ஆச்சரியப்பட்ட தகவலை வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார் தேவி ஸ்ரீ பிரசாத். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நடிகையை செக்ஸ் டார்ச்சர் செய்த இயக்குனர். இத கேட்ட உடனே எனக்கு ஒரு ஜோக் தான் ஞாபகம் வருது. அண்ணே, கோழி குருடா இருக்குண்ணே, செந்தில் சொல்லுவார். கவுண்டர் பண்ணி சொல்லுவான், போட்டான் கண்ணு குருடா இருந்துடா, குழம்பு ருசியா இருக்க செய் அப்படிம்பாரு. அந்த மாதிரி ராக்கி சாவந்த் பிரபல இந்தி நடிகை
பொதுவா கவர்ச்சி வேடங்கள்னு சொன்னாலே ராக்கி சாவன் தான் அழைச்சு கொடுப்பாங்க. ராக்கி சாவன் பின்னி பெடல் எடுத்துடுறது. என் உடம்பு பார்த்து ரசிப்பதற்கு என்கிற லட்சிய அடிப்படையில விரிச்சு காமிச்சுடுவார். அந்த ராக்கி சாவந்துக்கு திடீரென்று ஆண்டவனுடைய சோதனை அனுபவத்துல புற்றுநோய் வந்துருச்சு. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இப்போ சிகிச்சையில் இருக்கிறார். அப்பவும் அவரை ஒரு டைரக்டர் விடலை. ஹுமான்சு பர்ஜாத்யா என்ற இந்தி டைரக்டர் போன் பண்ணி, இந்த மாதிரி என் படத்துல நீங்க முக்கிய வேஷம் பண்ணணும், நான் வந்து கதை சொல்ல வரேன்னு சொல்லியிருக்காரு ஹுமான்சு பர்ஜாத்யா. இல்லை சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு புற்றுநோயால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை நீங்க எப்போ வேணா நான் கால்சி விடுங்க, நான் உங்களை வீட்டில் பார்க்குறேன்னு சொல்லி போய் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே கதை சொல்லியிருக்காரு. கதை சொன்ன சும்மா இல்லாம அப்படியே ராக்கி சாவந்த் காலை பிடிச்சி அப்படியே தொட வரைக்கும் கையை மேலே ஏற்றிருக்காரு. புட்டேர்னு கையை அடிச்சு விளைக்கிருக்காரு. யோ, நானே கேன்சர்ல அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இங்க நோண்டிட்டு இருக்கு வா அப்படின்னு இருக்காரு. இல்ல பரவாயில்ல, நான் இன்னும் சொல்றேன்னு சொல்லி கட்டி அணைச்சிருக்காரு. புதல்ல 2 அடி கொடுத்து போலீஸுக்கு போன் பண்ணிக்கிறாரு. அதுக்குள்ள தப்பி ஓடிட்டான். இந்த விஷயத்த ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதை விட இந்த செய்தியை பத்திரிகைகளை சொல்லி மீடியால சொல்லி வெளிப்படுத்தினாலே போதும், அவன் அவமானப்படுவான். அது எனக்கு போதும். 2வது, அவன் சொன்ன கதை எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த கதையும் சொல்ல தெரியல, அவன் சொன்னது கதையும் இல்லை, எனவே அவனை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ராக்கி சாவந்த். இது இப்போ இந்தி பட உலகில பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற செய்தி. 80 வயதான போதும் தொடர்ந்து நடிக்கும் புன்னகை அரசி KR விஜயா. புன்னகை அரசி KR விஜயா கற்பகம் என்ற படத்தில் KS கோபாலகிருஷ்ணனால் அறிமுகப்படுத்தப்பட்டார். இவர் வேலாயுத நாயர் என்ற மிகப்பெரிய தொழிலதிபருக்கு 2வது மனைவியாக ஆனவர். இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. அந்த காலத்துல வேலாயுத நாயர், அதாவது KR விஜயுடைய கணவருக்கு சொந்தமாக கப்பல் இருந்தது, விமானம் இருந்தது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவர் 4-5 படத்தை எடுத்திருக்காரு. இப்போது சென்னையில் உள்ள பங்களாவை விற்றுவிட்டு திருவனந்தபுரத்தில் வைத்துக் கொண்டிருக்கார் KR விஜயா. எப்போதெல்லாம் டிவி சீரியல்ல ஷூட்டிங் சொல்றாங்களோ அப்பெல்லாம் சென்னைக்கு நடித்து கொடுத்து விட்டு போகிறார். அவர் பத்திரிகையாளரிடம் பேசும்போது, 450 படங்களுக்கு மேல நடிச்சிட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சினிமா தான், எனவே நான் இன்னமும் நடித்துக் கொண்டிருக்கிறேன், வாய்ப்பு கிடைப்பதால் நான் நடிக்கிறேன், நான் சினிமா தொழிலை என்னுடைய உயிராக கருதுகிறேன், எனவே தொடர்ந்து நடிக்கிறேன். நேரில் இது போன்ற பரபரப்பான புதுமையான வில்லங்கமான சினிமா செய்திகளுக்கு குக்கூஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குக்கூஸ் செய்திகளில் நான் தகவல்களை சொல்ல இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு தாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.